விஜய்க்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு எண்ணம் இவர் கல்டிவேட் பண்ணிருக்காரு பாருங்க. எப்படி அது எப்படி நல்லதுன்னு நீங்க ஒரு மனநல மருத்துவரா சொல்றீங்க? அது நல்லதுன்னு நான் சொல்லல சார். விஜயை பத்தி மட்டும் ஒரு தனி நபருக்குள்ள அதை சுருக்க கூடாது. பொதுமக்கள் பத்தி நான் மக்களை பத்தி பேசுறேன். விஜய் அடைஞ்சிருக்காரு, அது விஜய்க்கான வெற்றி இல்லையா? விஜய் எங்களை வந்து பறிச்சுட்டு வரல சார், மக்கள் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆமா, யாருக்கு கொடுத்துருக்காங்க? விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அது அரசியல் புரிதல். அதுல இருக்க லாஜிக் என்ன நீங்க கேட்க விரும்புறீங்களா? முதல்ல do you want to understand? கடவுள் வந்து யாரை சார் காப்பாத்துறாரு? ஆனா மக்கள் திரும்ப திரும்ப கடவுள் காப்பாத்துவார்னு ஏன் சொல்றாங்க? உடனே நீங்க கேப்பீங்க விஜய் வந்து கடவுள் காப்பாத்துவார் தான் நினைக்கிறாரு போல. எப்படி உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வருது மக்களை பார்த்து நன்றி கேட்டவர்கள்னு சொல்றதுக்கு? நாங்க தானே எஜமான். யார் சொன்னது? எவ்வளவு பேர் சொல்றாங்க. திமுக சேர்ந்த எல்லாரும், அதாவது நீங்க சோசியல் மீடியால வர வாய்ஸ் எல்லாம் நேரடி திமுக வாய்ஸாவே எடுத்துக்கிறீங்க, அதான் பிரச்சனை. அவங்க திமுக சார்பா தானே பேசுறாங்க. இவங்களெல்லாம் கண்டிக்க வேண்டியது இல்ல. இது திமுக மீதான வெறுப்புன்னு தான் நினைக்கிறீங்களா? இது திமுக மேல இருக்கிற வெறுப்பு தான், விஜய் மீதான அன்பு இல்ல. டாக்டர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தனிப்பெரும்பான்மை இல்லைனாலும் தனிப்பெரும் கட்சியா தாவேக்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகளை இணைத்து கொண்டு அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிருந்தீங்க. முகநூலெல்லாம் கூட தேர்தலுக்கு முன்பாக விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நேரடியாகவே பேசியிருந்தீங்க. அதுக்கு முன்பாக விஜயை நீங்க ஆதரிக்கும் போது ஒரு மீட்பர் வருவார் என்று இந்த மக்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, எப்படி உணர்றீங்க? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். மக்கள் வந்து எப்பவுமே ஒரு கொதி நிலையில தான் இருந்தாங்க. நிறைய இளைஞர்களை பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கிறதுனால, நான் இளைஞர்களை பார்க்கும்போது அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க என்னன்னா, இது நியாயமாவே இல்லை, இந்த உலகம் நியாயமாவே இல்லை. முன்ன இருந்த பெரியவர்கள் அவங்கெல்லாம் நியாயம் இல்லைன்னா அது அப்படிதான் இருக்கும். உலகத்துல எப்படி நியாயம் எதிர்பார்க்க முடியும்? அநியாயம் இருக்கும் தான், நம்ம பாட்டு ஒரு ஓரமா நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சகிப்புத்தன்மை அவங்களுக்கு அதிகமா இருந்தது. ஆனால் நிறைய விஷயங்களை அவங்க சகிச்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் சகிச்சுக்கணும்? அந்த ஊர்ல அப்படி இருக்கான், இந்த ஊர்ல எப்படி இருக்கான், நான் ஏன் சகிச்சுக்கணும்? நானும் ஒரு சிங்கப்பூர்ல தான் வாழ்வேன், நானும் அமெரிக்கால தான் வாழ்வேன், என் ஊரை நான் அப்படி ஆக்கி காட்டுவேன்ற ஒரு ஒரு அவங்களோட பிரம்மாண்டமான சிந்தனை ஒன்று இருக்குல்ல. அதனால அவங்களுக்கு வந்து நான் நினைச்சா அதை நடத்தி காட்ட முடியும்னு உண்மையிலே இந்த இளைஞர்கள் நம்புறாங்க. அப்போ எனக்கான ஒரு உலகத்தை நான் உருவாக்குவேன், அதுக்கு எனக்கு வேண்டியது ஒரு கருவி, எனக்கு வேண்டியது ஒரு தலைவன். அந்த தலைவனை நான் தேடி கண்டுபிடிச்சி அவனை வச்சு நான் ஜெயிச்சிருவேன்னு இந்த இளைஞர்கள் தேடும்போது, அவங்க போய் ஏதோ ஒரு கட்சியில போய் ஐக்கியமானு விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கட்சிக்கு போவாங்க? எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு இடம் இல்லை, நியூ கமர்ஸ்க்கு இடமே இல்லை. ஏன்னா எல்லா கட்சியும் ஓல்டு பீப்புள் தான் திரும்ப திரும்ப ரீசைக்கிள் ஆகினே இருக்காங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்க அப்படியே சில்லறையா அவங்களே தான் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த புது ரத்தம் இருக்குல்ல, அது பாயறதுக்கான இடமே இல்லாத போது அவங்க என்ன பண்றாங்க, புதுசா ஒரு ஆள் வரும்போது அவர் மேல இவங்க சவாரி செய்து அவங்க அவங்களோட காரியத்தை ஜெயிச்சு. புதுசா நம்மளே பேசிருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் இது நடக்கலையே. ஸோ இப்போ இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, அந்த அனானிமஸான புதுசா வர அப்பா பேரு தாத்தா பேர்லாம் வச்சுக்காம வர பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கான ஒரு இடமே நம்மளோட அரசியல்ல இல்லை. இல்ல இருந்ததுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, என்னோட கண்ணோட்டத்துல நீங்க ஆதரித்தவர்களே கமலஹாசன் வரும்போது நீங்க ஆதரிச்சீங்க, அது புதிய இடம் தானே. ஆமா, புதியவர்கள் வந்தாங்க. கமலஹாசன் ஜெயிக்காதது மக்களோட தப்பு இல்லையே. கமலஹாசன் ஜெயிக்காதது கமலஹாசனோட இஷ்யூ. அதை நம்ம இப்ப திரும்ப கொண்டாடுறோம். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல கலாவிதி ஆகிவிட்டது. நடக்காதது விஜய்க்கு நடக்குதுன்னா அது ஏன்னு கேக்குறேன். விஜய் வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க, தொண்டு தொட்டு எங்க எல்லாம் வந்து விஜய்க்கு அனுகூலம் நடக்குது. இதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கும் அது நடக்கல. இப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒரு 5 குழந்தை 4 குழந்தை 3 குழந்தை அப்படின்னு இருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் 10 குழந்தை 12 குழந்தை 8 குழந்தைன்னு இருக்கும். இப்போ 2 1 தான் இருக்கு. அவர்கள் தான் இந்த தலைமுறை இப்போ கரண்ட் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டியது நான் அடைவேன், அநீதியை நான் பொறுத்துக்க மாட்டேன், எனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயன்றது என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது எனக்கு கோவம் வரும், நான் எதிர்த்து கேட்பேன், தட்டி கேட்பேன், எனக்கு அதுக்கான உரிமை இருக்கு, எனக்கு அதுக்கு உண்டான சுயமரியாதை இருக்கு, இந்த சமூக நீதினா உண்மையான சமூக நீதி எனக்கு கொடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது அவங்க கேட்கும்பொழுது அவங்க என்ன பார்க்குறாங்க, அப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பார்க்குறாங்க. அப்போ நீ உண்மையிலே அதை ஃபாலோ பண்ணல, நம்பர் 1 ஃபாலோ பண்ணல, நம்பர் 2 ஃபாலோ பண்ணல, நம்பர் 3 ஃபாலோ பண்ணல, நம்பர் 4ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. விஜய் இருக்காருன்னா விஜய்க்கு ஒரு வரலாறே கிடையாது. இவங்க எழுதுறதா இனிமேல் எழுத போகிறதான் புது வரலாறுன்றதுனால ஏற்கனவே அவங்களுக்கு இன்கம்பன்சி ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கு கொடுத்தாங்க யாருக்கு கொடுக்கலன்ற கேள்வியே இல்லை. அவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்லேட்டாக திறக்கிறாங்க,
அந்த அக்கௌண்ட் புக்கே இப்பதான் திறக்குதுன்றதுனால இவங்கெல்லாம் வந்து அதுல சேர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. மற்ற கட்சிகள்ல திரும்ப திரும்ப இதே மாதிரி சீமான் ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ புதியவர்கள் ஆரம்பிக்கும் போது இது இளைஞர்கள் தொடர்ந்து அவங்களை நோக்கி போயிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மீடியம் வழியா இப்ப இவர் விஜய்ன்றது ஒரு 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 என்ன சொல்லி இவங்க கொண்டு செலுத்துற ஒரு கேட்டலைசிங் ஃபோர்ஸ். ஆனா அவர் கொண்டு போறது எல்லாம் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களை. இளைஞர்கள்ன்றப்போ நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் சார். திமுகன்ற கட்சி முதல்ல வரும்போது திமுகவுக்கு இருந்த அந்த அந்த டைனாமிக் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணையார் கட்சி இருந்தது. அந்த பண்ணையார்கள் தான் ஆட்சி செய்வாங்க. அந்த பண்ணையார்கள் கிட்ட இருந்து இளைஞர்கள் கட்சியை, ஆட்சியை, அது அரசை எடுக்கிறது தான் அது ஒரு பெரிய அந்த இளைஞர்களோட அந்த கற்பனைக்கு ரொம்ப இனிப்பான ஒரு விஷயமா அது இருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்ப திமுக தான் அந்த பண்ணையார். திமுகவோ, அதிமுகவோ இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் கட்சிகள்ல பண்ணையார் ஆயிட்டாங்க. ம். அந்த பண்ணையார் அரிஸ்டோகிராட்டிக் கிளாஸ் கிட்ட இருந்து நான் புடுங்குறேன் பாரு உன்னோட அந்த அதிகாரத்தை. நீ எப்படிடா அதிகாரத்தை வச்சுக்கலாம்? நாங்களும் தான்டா எடுத்துப்போம் அதிகாரத்தை. பிரெஞ்சு புரட்சி மாதிரியே நடந்த புரட்சிகள் எல்லாத்துலயும் இதுதான் தீம். ம். ஏற்கனவே அதிகாரத்தை குவித்து வைத்திருந்த மனிதர்கள், அதிகாரமே இல்லாத வர்க்கம், அதிகாரம் இல்லாத வர்க்கம், அதுவும் இளைஞர்கள், ரத்த கொதிப்போட டெஸ்டோஸ்டிரானோட இருக்கிற ஆண்கள், நானும் ஜெயிக்கணும்னு வெறியோடு இருக்கிற பெண்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து போய் அவங்க கிட்ட இருந்து அதிகாரத்தை புடுங்கிட்டு எங்களுது நாங்க எடுத்துப்போம் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது திரும்ப திரும்ப நடக்குது பாருங்க. ம். கேரக்டர்ஸ் தான் மாறுது. ஆனா கதை அதுவாவே தான் இருக்கு. இல்ல ஆனா 49ல 1949ல திமுக தொடங்கப்படுது. 67 தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்ப விஜய் மேல இப்ப 2 வருஷம் தான் அவர் கட்சி தொடங்கியாச்சு. இல்ல விஜய் இது மேல இருக்க ஒரு பெரிய இல்ல இல்ல கிரேஸ் இல்ல. இருக்குல்ல. விஜய்ன்ற கதாபாத்திரத்தை விடுங்க சார். விஜயை ம். தவிர வேற விஜய்க்கு வேற ஏதாவது பேர் வச்சு இதே மாதிரி ஒரு கான்டெக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த நபரும் ஜெயிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அது கான்டெக்ட் எப்படி லாஜிக்கே இல்ல. டெக்னாலஜிக்கல் கான்டெக்ட் என்னன்னா அந்த காலத்துல இல்ல வந்து விஜய்க்காக தான் ஓட்டு விழுந்துன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் இத்தனை வருஷம் நடிப்பு மூலியமா மக்களை ஈர்த்தவர். அது விஜய்ன்றது மட்டும் இல்ல. என்டிஆரா இருந்தாலும், எம்ஜிஆரா இருந்தாலும், இனிமே வரக்கூடிய நடிகரா இருந்தாலும், சிவகார்த்திகேயனா இருந்தாலும். யாரா இருந்தாலும் ம். அவங்களுக்கு இது நடக்கும். இல்ல அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம வந்து மக்கள் சரி நான் விரும்புற நடிகர் ஒருத்தர் தலைமைக்கு வரணும். அவரு சிஎம் ஆயிடணுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவங்ககிட்ட. இப்ப அது சரியான மனநிலையான்னு இல்ல கேக்குறேன். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மக்கள் அப்படி நினைக்கல. நீங்க ரொம்ப தட்டையா அத ஒண்ணுமே இல்லாத மாதிரி தட்டி விட்டுறீங்க. இல்ல. ஆக்சுவலி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு. என் மனச புரிஞ்சுகிட்டு, என்னோட பிரச்சனைகளுக்கு எனக்காக ஒருத்தர் வந்து நிக்கணும். அவங்க எனக்குள்ளேருந்து என்னோட ஜனத்தொகையிலேருந்து ஒருத்தர் வரணும். எனக்கு அப்ரோச்சபிளா இருக்கணும். நான் அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியணும். நான் சொன்னா அவங்க கேட்டுக்கணும். கரெக்ட். நீங்க அப்ரோச்சபிளா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. விஜய் கால் தரையில பட்ட மாதிரியே தெரியல எனக்கு. நீங்க 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 சொல்லுங்க. விஜய்ன்னு ஒரே ஒரு ஆள வச்சு பேசுறீங்க சார். நான் மக்கள பத்தி பேசுறேன். இல்ல விஜய் தானே ஜெயிச்சிருக்காரு. நீங்க அவர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் எதை வாட் டஸ் ஹி சிக்னிஃபை? வாட் டஸ் ஹி ஸ்டாண்ட் ஃபார்ன்ற அந்த பெரிய விஷயத்த பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமே. ம். விஜயை பத்தி மட்டும் ஒரு தனி நபருக்குள்ள அதை சுருக்க கூடாது. பொதுமக்கள் பத்தி நான் இல்ல மக்கள பத்தி இவ்வளவு பேசுறேன். பெரிய மேண்டேட்ட வெற்றியை பத்தி பேசுறேன். விஜய் அடைஞ்சிருக்காரு. அது விஜய்க்கான வெற்றி இல்லையா? விஜய் எங்களை வந்து போய் பறிச்சுட்டு வரல சார். மக்கள் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆமா. யாருக்கு மக்கள் ஏன் கொடுத்திருக்காங்க? கொடுத்தாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? மக்கள் ஏன் கொடுத்தாங்க? மக்கள் மனசுல என்ன ஓடுது? அது எப்பதான் நம்ம கத்துக்க போறோம்? இத்தனை கட்சிகள் எப்படி தோத்துது? இவங்க மக்கள பத்தி புரிஞ்சிக்கவே இல்ல. நான் காட்டு கத்தல் கத்தின்னு இருக்கேன். இத்தனை மாசமா நான் சொல்றேன். மக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க. மக்கள் இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் என்னதான் இவங்க மனநலம் குன்றியவர்கள்னு சொன்னாங்க. இல்ல அதுக்கு இப்ப எத்தனையோ மாற்று அரசியல் இருக்கு. நடைமுறையில இருக்கு. அந்த அரசியலை எல்லாம் தேர்ந்தெடுக்காதவங்க விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல. அது அரசியல் புரிதல் நீங்க நம்புறீங்களா? அதுல இருக்க லாஜிக் என்ன நீங்க கேட்க விரும்புறீங்களா முதல்ல? Do you want to understand? ஆமா Then கேக்குறேன். let me explain. சொல்லுங்க. சோ மக்கள் தொன்று தொட்டு என்ன நினைக்கிறாங்க சார்? எல்லா காலத்திலயும் அது காந்தியடிகளா இருந்தாலும் காந்திக்கு ஏன் அத்தனை மக்கள் போய் நின்னாங்க? காந்தி யாரோ ஒரு மோகன்தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் போய் நிக்கணும்னு அவர் யோசிச்சிருக்கணும்ல. ஆனா அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நமக்காக வந்தாரு. அவர் சாதாரண ஆடை தான் அணிஞ்சிக்கிறாரு. அவர் அவ்வளவு பேரிஸ்டருக்கு படிச்ச மனுஷன். ஆனா 3rd கிளாஸ்ல தான் அவர் போவாரு ட்ரெயின்ல. சரி. அவர் நமக்காக பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்காக விஜய் காந்தி வந்திருக்காரு. இல்லையே. இல்ல ஆ. அப்படின்னு அவங்க நினைச்சாங்கல்ல. ம். அதே மாதிரி எல்லா காலத்துலயும் மக்கள் வந்து ஒரு மீட்பருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மீட்பர் வந்து புத்தரா இருக்கலாம், மகாவீரரா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், நபிகள் நாயகமா இருக்கலாம், ரமண மகரிஷியா இருக்கலாம். எல்லா காலத்திலும் அது பசவண்ணாவா இருக்கலாம், ஸ்ரீநாராயண குருவா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்துவாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறேன். இந்த பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற என்னால என்னை காப்பாத்திக்க முடியாது. இந்த பிரச்சனை இல்லாம வெளியில ஒருத்தர் இருக்காருல்ல, எனக்காக இறங்கி வர்றாருல்ல, அவர்கிட்ட இருக்கிற சொகுசான இல்ல வாழ்க்கையை மக்கள் விட்டு கொடுத்துட்டு மனநிலை நீங்க சொல்றீங்க. யதார்த்த மனநிலையை சொல்றீங்க.
பட் ஒரு மீட்பர் வந்து காப்பாத்திடுவார் நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? மீட்பர் இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கையில அவங்களே பொங்கி எழுந்து வந்து மீட்பர் மீட்பர் எப்படி மீட்பாரு? எந்த மீட்பரும் உண்மையில ஜீசஸ் கிரைஸ்ட் போய் யாரெல்லாம் காப்பாத்தினார்? யாரையும் காப்பாத்தல. அவரே செத்து போயிட்டாரு. அவரே சிலுவை அடைஞ்சிட்டாங்க. ஆனா ஜீசஸ் பேரை வச்சுக்கிட்டு நம்மளால எல்லாரையும் காப்பாற்ற முடியுது இல்ல? அது மாதிரி நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ஆளு, ஒரு கேரக்டர். அவரை வச்சு இப்போ கடவுள் வந்து யாரை சார் காப்பாத்துறாரு? ஆனா மக்கள் திரும்ப திரும்ப கடவுள் காப்பாத்துவார்னு ஏன் சொல்றாங்க? இல்ல உடனே விஜய் நீங்க கேட்பீங்க இல்ல விஜய் வந்து ஒரு விஜயே வந்து கடவுளா? கடவுள் காப்பாத்துவார் தான் நினைக்கிறாரு போல. சோ அப்ப மக்களுக்கு வேண்டியது ஒரு நம்பிக்கை, ஒரு அடையாள சின்னம். இதை வச்சு இதை இருக்கிறதுனால ஓகே நமக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்கு போல இருக்கு. இப்ப நான் என்னோட போராட்டத்தை நான் தொடங்குறேன். என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன பண்ணாலும் இது தேராது போல இருக்கு. அப்ப சும்மா இருப்போம். சர்வைவல் மட்டும்தான் முக்கியம். அடங்கிட்டு இருப்போம் அப்படின்னு இருந்தவங்க, ஓ ஒரு சின்ன ஒளி தெரியுது. அப்ப நானும் கொஞ்சம் போராடலாம் போல இருக்குன்னு தே வாண்ட் டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த். திடீர்னு எக்ஸ்போனென்ஷியலா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. எதனால இன்க்ரீஸ் ஆகுது? இந்த ஆள் ஒருத்தர் இருக்காருன்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் அவங்களுக்கு பவரை ஏத்தி தருதுன்னா, அதுதான் மனிதர்களோட ஸ்பெஷாலிட்டி. ஒருத்தர் நமக்காக இறங்கி வருவாங்க, அவங்களோட வசதிகளை விட்டுட்டு வருவாங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம், அந்த ஒரு தகவல் இருந்தா போதும், இவங்க கடகடன்னு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வேற வேற காலத்துல வேற வேற கதாநாயகர், யுக புருஷர்கள் வந்து, யுக புருஷிகள் வந்து, யுக பெண்கள் வந்து எல்லாரும் இதை செய்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு விஜய் வந்து இருக்கிறார். அதை மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க மக்கள் எவ்வளவு ஸ்மார்ட்ன்றதை ஜட்ஜே பண்ண மாட்டேன்றீங்க. மக்கள் தெரியாம இருக்கிறாங்க, மக்கள் வந்து தற்கொலை ஆயிட்டாங்க, மக்கள் அணில் ஆயிட்டாங்க, மக்களுக்கு அறிவே இல்லை, மக்களுக்கு நன்றியே இல்லை. இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்க நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இல்லைன்னா நீங்க யாரு? உங்களுக்கு யாரையா தெரியுமா? நீங்க சொன்ன இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த நாட்டுல இத்தனை ஜனத்தொகை இருக்கே, இந்த நபர்களோட பேர் எத்தனை தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களெல்லாம் யாராவது திரும்பி பார்த்துருப்பாங்களா? நாங்க ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கோம். நீங்க எங்களை பார்த்து நன்றி இருக்குதா உங்களுக்கு எல்லாம் கேட்குறீங்க. இந்த ஃபேஷிச மனப்பான்மை தான் உங்க வீட்டுது. எப்படி உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வருது மக்களை பார்த்து நன்றி கேட்டவர்கள்னு சொல்றதுக்கு? நாங்க தானே எஜமான். யார் சொன்னது? எவ்வளவு பேர் சொல்றாங்க. திமுக சேர்ந்த எல்லாரும் இப்ப சொல்றாங்க நீங்களாம் நன்றி கேட்டவங்க, நீங்களாம் நாசமா போயிடுவீங்க, அவனை நம்பி போவாங்க. இந்த லெவல்ல இல்ல இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா? இல்ல எந்த நேரடி திமுக, அதாவது நீங்க சோசியல் மீடியால வர வாய்ஸ் எல்லாம் நேரடி திமுக வாய்ஸாவே எடுத்துக்கிறீங்க. அதான் பிரச்சனை. அவங்க திமுக சார்பா தானே பேசுறாங்க. இவங்களெல்லாம் நீங்க கண்டிக்க அவங்க வேண்டியது, பதில் சொல்லலாம். இதெல்லாம் கண்டிக்க வேண்டியது யாரோட வேலை? இல்ல அதெல்லாம் திமுக அணுகல எழுதுவீங்களா? அவங்க திமுக சார்பா தானே சார் பேசுனாங்க. யாரு என்ன பேசினாலும் நேரா வந்து கடவுளே பேசுவார். ஞான சம்பந்தர் தான் பாடுவாரு. ஞான சம்பந்தர் பாடினதான் நாங்க கேட்போம். ஏன்பா இப்படி பாடினா, தப்பா பண்ணிருக்கேன்னு கேட்போம். அது யார் சார்பா கேட்கிறோம்? அப்படித்தானே நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, எங்களை எதிர்த்து பேசினா உங்களை வந்து மனநலம் சரியில்லாதவர்கள் சொல்லுவோம், நன்றி கெட்டவர்கள்னு சொல்லுவோம், அறிவு கெட்டவர்கள்னு சொல்லுவோம், உனக்கு ஒண்ணுமே தெரியல, குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா மாதிரின்னு எழுதுறாங்க. யாரு குரங்குங்க? யாரை நீங்க குரங்குன்னு சொல்றீங்க? இது பிராமணிசம் இல்லையா? பிராமணர்கள் முதல்ல கல்விக்கு மத்தவங்க வரும்போது என்ன சொன்னாங்க? இவங்களுக்குலாம் படிப்பே வராது, இவங்களுக்கு எதுக்கு கல்வியை கொடுத்தீங்க? இவங்களுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க? இவங்கெல்லாம் அதை பாழாக்கிடுவாங்க, இவங்களுக்கு அதோட அருமையே தெரியாது அப்படிதான் சொன்னாங்க. இப்போ திமுக சார்ந்த வாடகை வாய்கள் என்ன இதை தானே பேசுது. நீங்க என்ன சனாதனத்தை பத்தி பேசுறீங்க? நீங்களும் சனாதனி தானே. நீங்களும் தான் ஃபேஷிசம் பேசுறீங்க, நீங்களும் தான் சுப்ரீமசி பேசுறீங்க, நீங்களும் தான் எங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுங்கன்னு சொல்றீங்க. அதுவும் எல்லாத்தையோட கேவலமான வார்த்தை என்னன்னா, யாரையுமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு வசை சொல்லக்கூடாது. உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கூட நீங்க சொல்லக்கூடாது. உங்க அரசியல் கட்சி தலைவர் தான் சொன்னாரு, அவங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் என்னன்னு சொன்னாரு அவரு? மாற்றுத்திறனாளி அப்படின்ற பேர் அவர் தான் சொன்னாரு. ஆமா. அப்ப எப்படி நீங்க ஒரு கருத்தை மாத்தி சொன்னதுக்காக எல்லாரையும் நீங்க மனநலம் குன்றியவர்கள், அதுவும் மனநல மருத்துவர் கூட மனநலம் குன்றியவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம்? அவங்களை இழிவுபடுத்துறது எந்த வகையில நியாயம்? இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரும் வாய் அடிச்சுட்டே இருந்தா மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது திரும்ப அடிச்சுட்டாங்க அவங்க. இப்ப ஐயோ அவரை அழ வச்சிட்டீங்களே, அவர் அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா நீங்க எப்படி மத்தவங்களை பண்ணீங்க? இல்ல இது திமுக மீதான வெறுப்புன்னு தான் நினைக்கிறீங்களா? இது திமுக மேல இருக்கிற வெறுப்பு தான். விஜய் மீதான அன்பு இல்ல. விஜய் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. ஐயோ நம்ம பையன் வந்திருக்காருன்ற அந்த ஒரு கின்ஷிப் இருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு. அதெல்லாம் அவர் உருவாக்கி இருக்காரு, ஜெனரேட் பண்ணிருக்காரு. அந்த கின்ஷிப்பை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கு. இவர் கல்டிவேட் பண்ணிருக்காரு பாருங்க. எப்படி அது எப்படி நல்லதுன்னு நீங்க ஒரு மனநல மருத்துவரா சொல்றீங்க? அது நல்லதுன்னு நான் சொல்லல சார். அப்படி கல்டிவேட் ஆயிடுச்சு. அது யாருக்காகவும் ஆகியிருக்கும். உதயநிதி கூட அது ஆயிருக்கும். ஏன் உதயநிதி அதை செய்யவே இல்லை? விஜய்க்கு துடிக்கிற இவ்வளவு மக்கள், உதயநிதி நடிகர் தானே. ஒரு விஜய் அளவுக்கு பெரிய நடிகர் இல்லையே. அவ்வளவு பெரிய நடிகர் இல்லையா? விஜய் அளவுக்கு பெரிய நடிகர். அவர் விஜய்க்கே முதலாளி சார். விஜய் வச்சு படம் எடுக்கிறவர். அவர் படம் எடுக்கிறாரு, நடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. விஜய் விட பெரிய கெட்டிக்காரர் தானே அவரு.
அவரு ஓட்டாத காரா, அவரு இல்ல ஓட்டாத நீங்க கார் ரேஸா, நீங்க யதார்த்தமா அவர் பேசுறீங்களான்னு பண்ணாததா? தெரியல. ம். கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தானே. அத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஒரு நடிகரா ஒரு பெரிய நடிகர் தான். அப்ப 2 ஸ்பெசிமென் எங்க முன்னாடி வச்சுட்டு, நீங்களே சொல்றீங்க இது சூப்பர்ன்னு. அப்ப நாங்க அத தானே சூஸ் பண்ணுவோம். நடிப்புல நாங்க ஏன் சாதாவ சூஸ் பண்ண இல்ல போறோம்? நடிப்புல தானே சொல்றேன். எதுவா இருந்தாலும். இதுல சூப்பரா இருந்ததுன்னா, அதுலயும் சூப்பரா இல்ல இருக்குமோ? அப்ப அடுத்து ஒரு சூப்பர் நடிகர் வந்தா ஓகேவான்னு கேக்குறேன். நடிகர்ன்றதுனால மட்டும் இல்ல சார். நீங்க மக்களோட சாய்ஸ மறுபடியும் கொச்சைப்படுத்தாதீங்க. விஜய் ஒரு நடிகர்ன்றதுனால அவர் தேர்வு செய்யல. அவர் எதை நமக்காக விட்டு குடுத்துட்டு வந்தாரு? வாட் இஸ் த காஸ்ட்? வாட் இஸ் ஹி கிவிங் அப் ஃபார் அஸ்? அதுதான் மெஷர்மென்ட். அவர் யாருன்றது மெஷர்மென்ட். மகாத்மா காந்தி ஒரு நடிகரா? இல்ல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய நம்பி எவன் இவ்வளவு பேர் போனாங்க? அவர் நடிகரே இல்லையே. ஆமா. அவர் சும்மா எங்கேயோ இருந்த ஒரு பாரிஸ்டர். நான் அவங்க பார்த்தது கூட கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கால அவர் என்ன பண்ணாரு? நீங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்களா? இன்னைக்கும் மகாத்மா காந்திகள் இல்லையா? அது மாரி விஜய் போய் வந்து மாலை போட்டார்ல நல்ல கண்ணுக்கு. ம். அவரை மக்கள் ஆதரிச்சாங்களா? அப்போ மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, முதல்ல நீ பெரிய ஆளா இருக்கணும். நீ பெரிய ஆளா இருக்கிறது, நீ அதை எங்களுக்காக விட்டு குடுத்துரு. நீங்க மக்கள் மகாவீரர்கிட்ட எதிர்பார்த்தது, புத்தர்கிட்ட அததான் இன்னும் ஜோசப் விஜய் கிட்டயும் எதிர்பார்க்கறாங்க. மக்கள் மாறவே இல்ல சார். எல்லா காலத்திலும் ஒரே விஷயத்த தான் எதிர்பார்க்கறாங்க. நீ பெரிய ஆளா இருக்கணும். திறமை வாய்ந்தவனா இருக்கணும். ஈவன் நவ் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய காமனா நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பார்ப்பீங்க. அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே இருக்காது. அவங்கள தான் இவங்க சூஸ் பண்ணி எலக்ஷன்ல ஜெயிக்க வைப்பாங்க. எப்படி நீங்க குடும்ப வாழ்க்கை இல்லாத நபர போய் சூஸ் பண்றீங்க? ஏன்னா நீங்க இந்திய நம்மளோட கல்ச்சுரலா ஹிந்து மதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன், மனைவி சேர்ந்து இருந்தா தான் மங்களமானவர்கள். அவனுங்கள தான் நீங்க சூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா நீங்க தொன்று தொட்டு இந்தியால நீங்க பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவியே இல்லாதவங்களுக்கு இவங்க அரசியல் பதவி தருவாங்க. மக்கள் அப்படிதான் தராங்க. இல்ல முதலமைச்சரா, பிரதமரா சொல்றீங்களா? ஆ ஏன் தராங்க? இல்ல தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு. குடும்ப வாழ்க்கையில தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவங்க டிஃபால்ட்டா சூஸ் பண்ணல. அவங்க அவுட் ஆஃப் த வே அவங்க வராங்க. அவங்க ஃபார்ம் பண்ணி வராங்க. பட் அறிஞர் அண்ணா ஆக்சுவலா அவங்க இருந்தாரு. சூஸ் அவரும் பண்ண குடும்பத்தோட தான் பெரியார இருந்தாரு. சூஸ் பண்றாங்க. காமராஜர சூஸ் பண்றாங்க. பெரியாருக்கு ஜெயலலிதாவ குடும்பம் சூஸ் இருந்துச்சு. பண்றாங்க. பெரியாருக்கு குடும்பம் இருந்துச்சுல்ல. அப்போ இவங்க என்ன சூஸ் இல்ல பண்றாங்கன்னா, பெரியாருக்கு குடும்பம் குடும்பம் இருந்ததுல்ல. இருந்தது. குடும்பம் இருந்தது. ஆனா அர்ப்பணிப்போட இருந்த மனிதர். ம். அர்ப்பணிப்ப வச்சு தான் இவங்க மெஷர் பண்றாங்க. அப்ப மக்கள் காந்தியா இருந்தாலும், அதுக்கு முன்னாடி விஜய்க்கு இருக்க குடும்பம் தலைவர் இல்லையா? இப்ப இல்லல்ல. எல்லாருக்கும் தெரியும்ல பப்ளிக்லி. அவர் பொண்டாட்டியோட நம்மளே இல்ல. பேசியிருக்கோம். ஆ அவருடைய இல்லன்னு அவருடைய பர்சனல் வாழ்க்கைய பத்திலாம் பேசியிருக்கோம். ஆமா. அது குடும்பம் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு குடும்பம் இல்லன்றது பப்ளிக்ல இருக்கிற ஒரு இப்ப கரண்ட்லி இஸ் சிங்கிள். ஓகே. அவர் சிங்கிளா இருக்கிறதுனால மக்களுக்கு என்ன லாபம்? மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்போ உனக்கு எதுவும் இல்லல்ல, எனக்காக நீ வேலை செய்யன்னு யோசிக்கிறாங்க. இல்ல இது வந்து ஓ மக்கள் அவ்வளோ விவரமானவர்கள். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார். தெரியல. ஓகே. இப்ப நான் வந்து நான் உங்கள அப்படி நான் நினைக்கல. நான் வந்து கேட்கிறேன் சார், நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன். நீங்க வந்து எனக்கு ஒரு நன்கொடை குடுங்கன்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உடனே நீங்க யாரு? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன எத்தன வருஷம் இங்க இருந்திருக்கிறீங்க? எங்களுக்காக என்ன செய்வீங்க? அந்த நிறுவனம் என்ன செய்யுது? நீங்க நைஸா உங்க குழந்தைக்கு போய் குடுத்துருவீங்களா? உங்க வீட்ல இருக்கிற யாருக்காவது போய் குடுத்துருவீங்களா? யார் உங்க டிபெண்டன்ட்? அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கு டிபெண்டன்ட் இல்லன்னா, அப்புறம் தான் நன்கொடை குடுக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. இல்ல பர்சனல் அப்படி வாழ்க்கைய பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். நான் ஒரு நபர சொல்லல சார். பொது மக்களோட மனப்பான்மைய சொல்றேன். ம். இல்லையா? அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உன் மேல ஒரு அன்பை செலுத்துறேன், நம்பிக்கையை செலுத்துறேன். அது எதற்காக பயன்படுத்துவாய் நீ? நீ யாருக்காவது போய் குடுத்துருவியா? நீ யாருக்கும் குடுக்க மாட்ட. நீ பதிலுக்கு எனக்கு தான் விசுவாசமா இருப்ப. எனக்கு வேலை செய்ய தான் நீ வந்திருக்கிறியா? அப்ப சரி உன்ன நம்பி நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப மக்களோட கால்குலேஷன் ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கு. அவங்க இமோஷனலா அப்பனா அவங்க பண்றாங்க. ஸ்டாலின தேர்ந்தெடுத்துக்கவே கூடாதே. ஆமா தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. எப்படி கரெக்ட். தேர்ந்தெடுத்தாங்க? அதான் இப்ப தேர்ந்தெடுக்கலையே. போன முறை எப்படி ஆச்சு அது? போன தடவையும் அவங்களுக்கு வேற சூழ்நிலை இருந்தது. அதனால தேர்ந்தெடுத்தாங்க. பட் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அவைலபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் சாய்ஸஸ் போன முறை இருக்குன்றப்போ சாய்ஸ் இருந்துச்சே. கமலஹாசன் இருந்தாரு, சீமான் நீங்க இருந்தாரு. அவங்க மெஜாரிட்டி எப்படி சூஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன். வரலாற்று ரீதியா பாருங்க. வெறும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ மட்டும் பார்க்காதீங்க. எல்லா உலகத்திலயும் போப்ப ஏன் கல்யாணம் பண்ணாத ஆளு சூஸ் பண்றாங்க? நான் உனக்குன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. நீ எனக்காக ஒண்ணு ஒப்படைச்சுட்ட. எனக்காக விட்டு குடுத்துட்டு வான்னு அவங்க கேட்கறாங்க. எல்லா ஊர்லயும் அந்த மாரி ஒரு உயர்ந்த பதவிக்கு போற மனிதர் எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி விட்டு குடுத்துட்டு வர மனிதருக்கு தான் நாங்க எங்க வாழ்க்கைய குடுப்போம், எங்க நம்பிக்கைய குடுப்போம். உன்னை எதுக்கு நான் நம்பணும்? நீ எங்களுக்காக என்ன செய்துட்டன்ற கேள்வி மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு, சரியான பதில் சொல்றவங்களுக்கு இவங்க அதிகமான அன்பை குடுக்குறாங்க, நம்பிக்கை செலுத்துறாங்க. அப்ப இதுல ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் வந்து அவர் வசீகரம் இல்லை. எல்லாரும் தப்பா சொல்றாங்க. விஜய் வந்து வசீகரமா இருக்காரு. இந்த பெண்கள்லாம் போய் அவர் மேல கவர்ச்சியில போய் விழுறாங்க. விஜய் ஒரு செக்ஸ் சிம்பல்னே கவர்ச்சின்னு சில பேர் சொல்றது யூஸ் இல்ல. பண்றாங்க. ஒரு அன்பு இருக்கு அவர் மேல. அப்போ
ஒரிஜினலி அந்த ஏன்னா நானே ஒரு வீடியோ பேசும்போது எந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறதுன்ற ரொம்ப குழப்பமாயிடுச்சு. அது கவர்ச்சியா, ஆசையா அப்படின்றலாம். அன்புன்ற வார்த்தை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அன்பு செலுத்துறாங்க விஜய் மேல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மேல என்ன உணர்வை மக்கள் வைத்தார்களோ அதே உணர்வை தான் ஜோசப் விஜய் மேலேயும் அவங்க வைக்கிறாங்க. அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சினிமா நடிகர் கிடையாது. கிடையாது. ஆனா அந்த காலத்துல ஒரு சூப்பர் ஸ்டார். எப்படி ஏன்னா பத்திரிகையில வரும், அங்க ஒருத்தர் இருக்காரு இந்தியன், அவர் வந்து அங்க சத்தியாகிரகம் பண்றாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அங்க ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னா இவங்களுக்கு தெரிய வருது, ஓ இப்படி எல்லாம் பண்ணலாமா, புதுசா அதை பண்றாரு, அவர் எப்ப இந்தியாவுக்கு வருவாரு, நாங்க எப்ப அவரை பார்க்கலாம்னு. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் காந்தி தான். இல்ல அவர் காந்தியா நேருவான்றது அவருடைய செயல்பாடுகள்ல தெரியும். நம்ம தொடர்ச்சியா பேசதான் போறோம். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க மக்களை தயவு செய்து கொச்சைப்படுத்துறதை நிறுத்திக்கணும். மக்கள் சரியா தான் முடிவு பண்றாங்க. மக்கள் எல்லா காலத்திலும் ஒரே ஒரு கோட்பாடு தான், நீ எனக்காக என்னத்தை விட்டு கொடுத்த, எனக்கு நீ என்ன செய்வ, உன்னை எதுக்கு நான் நம்பணும்னு கராரான கேள்விகள் கேட்குறாங்க. நான் உனக்கு ஓட் போட்டா உன் பையனை கொண்டாந்து உட்கார வைப்பேன்னா உனக்கு ஓட் பண்ண முடியாதியான்னு சொல்றாங்க. மக்கள் எவ்வளவு புத்திசாலிகள் புரிஞ்சுக்கோங்க. இப்ப செல்வி ஜெயலலிதா கூட வாரிசு இல்ல, அதெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, வாரிசு இல்லாம பல கோடி ரூபாய் சொத்து கொள்ளடிக்கலாமா? அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கலையே. ஏத்துக்கிட்டாங்களே இல்லையே 2016ல. இல்லையே. மீண்டும் முதலமைச்சரானாங்க சிறைக்கு போயிட்டு வந்து. அப்படிதான் மக்கள் முடிவு பண்றாங்க. அவங்க முதல் தடவை அங்க ஆட்சி செய்யும் போது அவங்க ஒட்டியானெல்லாம் போட்டுட்டு ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? அப்ப மக்கள் உடனே அம்மா ஒட்டியானம் ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற தடவை நீ வாமான்னு கூப்பிட்டாங்களா? உன்னை எதுக்கு கூப்பிட்டா, நீ என்ன ஒட்டியானம் போட்டுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. 96ல. அப்ப மக்கள் எப்பவுமே ஜட்ஜ் பண்றாங்க. 91. நான் உனக்கு ஒரு பதவி கொடுத்தா நீ அதை அபியூஸ் பண்ணக்கூடாது, உன் பசங்களுக்கு அதை கொடுக்க கூடாது, நாங்க கொடுத்துருக்கோம் உனக்கு பதவிய, வேலையை மட்டும் பாரு அப்படின்றதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நீங்க பதவி கொடுத்துட்டா நீங்க நீங்க வந்து நன்றி கடனோட இருக்கணும், நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஓவரான பேச்சா இல்லையா? யாரை பார்த்து நீங்க சாப்பாடு அதெல்லாம் போட்டா ஏத்துக்க சொல்றீங்க? முடியாத ஆ. கருத்து. அப்போ இந்த மாதிரி பேச்சு இருக்கும்போது மக்கள் பொங்கி தானே எழுவாங்க. நீ இருடா உன்னை எத்தனை தடவை உன்னை என்ன இல்ல பண்ற அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் ஆ. பேசின பேச்சு. அதை So, வச்சு நீங்க அதை முடிவு எடுத்தாங்கன்னு ஸோ சொல்ல இது முடியாது. மாதிரி இந்த இந்த மேட்டுக்குடி தன்மை, நாங்க தான் இங்க பெரிய பாஸ், எல்லாரும் எங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு சொன்னா உண்மையை நாங்க மறுபடியும் மறுபடியும் நிரூபிப்போம். நாங்க தான் இங்க பாஸ், நாங்க தான் மன்னர், நாங்க தான் ஓட்டு போடுறோம், நீங்க வேலை செய்யறவங்க ஒழுக்கமா வேலை செய்தா மறுபடியும் போடுவோம், ஒழுங்கா வேலை செய்யலைன்னா வில் சூஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நீ சூஸ் பண்ணக்கூடாது, நீ நன்றியோட இருக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நன்றி விசுவாசத்தை நிரூபிக்கிற இடத்துலயா நாங்க இருக்கிறோம்? நாங்க டெமோக்ரஸியில இருக்கிறோம். இல்ல நீங்க திமுகவை ஆதரிக்கிற இணையவாசிகளோட இதெல்லாம் எடுத்துட்டு பேசுறீங்க. திமுக அதை சொல்லல. நீங்க பாக்குறவங்க கூட அப்படி மீன் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் திமுக சொல்லுதா? திமுக நன்றி கடனோடு நடந்துக்குன்னு யாரும் சொல்லல. மக்கள் மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறோம். ஓட்டு போடாத மக்களுக்காக தான் நாங்க வேலை செய்வோம், இனிமே தொடர்ச்சியா வேலை செய்வோம் தான் திமுக தலைமை சொல்லியிருக்கு இல்லையா? திமுக இணையத்துல இருக்கிற சிலர் சொல்றதை வச்சுக்கிட்டு நம்ம திமுகவே அதை சொல்லுது, திமுகவோட சுபாவம்னு சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆல்ரைட், ஐ டேக் யூ பாயிண்ட். இனிமே அவங்க கத்துக்கணும். இனிமேலும் நம்ம கண்டினியூஸா இதே ஈகோ சிஸ்டம்ல தான் பேசிட்டு இருக்க போறோம். ஆமா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினா இதை விட தீவிரமா தான் எதிர்வினை ஆற்றப்படும்ன்றதை அவங்க உணரதானே வேணும். யாரா இருந்தாலும் அது திமுகவே சொல்லிச்சா, அவங்களோட வாடகை வாய்கள் சொல்லிச்சான்றதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்துக்கோங்க. We don't want to hear such nonsense. அதை மட்டும் we want to explain. ஓகே.